11ஆம் வசனம் படிங்க. பரிசேயர் அதை கண்டு தம்முடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. ஏன் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 13ஆம் வசனத்தில், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தர் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை, இது ரொம்ப கண்டுபிடிக்கணும் பாருங்க. அதுதான் பவுல் அங்க சொல்றாரு, 1 கொரிந்தியர் சொல்றாரு, ஆவியானவர் எங்களுக்கு அவைகளெல்லாம் வெளிப்படுத்தினார்ன்றாரு. என் கண்ணால் பார்க்கல, காதால கேட்கல, இருதயத்தில் தோன்றல, ஆனால் ஆவியானவர் அதையெல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? எதையெல்லாம் வெளிப்படுத்துறார்? தேவ சித்தம் என்ன, கர்த்தர் எதை விரும்புகிறார், என் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார், என்னை என்னவாக மாற்ற விரும்புகிறார், என் குடும்பத்தில் என்னத்தை கொண்டு வர விரும்புகிறார், இதெல்லாம் யார் வெளிப்படுத்துறாருனாக்கா என் கண்ணுக்கு தெரியல, என் காதுக்கு கேட்கல, என் இருதயத்தில் தோன்றல, ஆனால் ஆவியானவர் அதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவ சித்தம் என்ன ஜனங்களுக்கு என்ன தெரியல, தேவ சித்தம் என்னன்னு தெரியல, கடவுளுடைய விருப்பம் என்னன்னு தெரியல, கர்த்தருக்கு அது பிடிக்கிற விஷயம் தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, எதை விரும்புறாரு கர்த்தர்? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். கர்த்தர் எதை விரும்புறாரு? கர்த்தாவே உங்களுக்கு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பலியா இரக்கமா? கர்த்தர் சொல்றாரு, பலி இல்லப்பா, எனக்கு இரக்கமே போதுமானது. ஆமென். அதாவது பலி இல்லை இரக்கத்தை விரும்புகிறன்னு அர்த்தம் என்னன்னாக்க, நிறைய பேர் நினைச்சுறாங்க தங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ், ஏகப்பட்ட சரீர ஒடுக்கங்கள், சரீர ஒடுக்கத்தை பற்றிய உபதேசங்கள், இப்படி வாழணும், அப்படி இருக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து மக்களை ஒடுக்குகிற காரியத்திலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கை கழுவாமல் சாப்பிடக்கூடாதுன்றாங்க, பாவிகளோடு கூட உட்காரக்கூடாதுன்றாங்க, பாவிகள் வீட்டுக்கு போகக்கூடாதுன்றாங்க, இன்னும் நிறைய சட்டங்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. நியாயப்பிரமாண சட்டம்னு சொன்னாக்க வெறும் 10 மட்டும் கிடையாது, அந்த 10ஓடு கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான சட்டங்கள். நியாயப்பிரமாணம்னு சொன்னாக்க, நியாய சட்டம்னு சொன்னா நீதி நியாயத்தை சார்ந்த எல்லா விஷயமும் நியாயப்பிரமாண சட்டம் தான். இப்படி ஏகப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அதை கை கொள்வது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கை கொண்டா கர்த்தருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த சட்டத்திட்டங்களை கை கொள்வதை விட, இந்த பலியை விட எது முக்கியம் அப்படின்னா, நான் இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் எல்லாருமே இரக்கமா இருக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், நான் பாவிகளை நேசிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பாவியோடு சேரக்கூடாதுன்றீங்க, பாவியை ஒதுக்கி வைன்றீங்க. ஏன் விருப்பம் என்ன? பாவிகளை நேசிப்பது அப்படின்றாரு. அப்ப பாவத்தையும் கர்த்தர் நேசிக்கிறாரா? பாவத்தை நேசிக்கல, பாவியை நேசிக்கிறார். பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அது மட்டும் இல்லை பாருங்க. அப்போ மனிதர்கள் தப்பான எண்ணம் கொள்ள காரணம் என்ன அப்படின்னாக்க, அவங்க தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாததுனால, தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாததுனால அவங்க என்ன செய்யறாங்க? தப்பு தப்பா சிந்திக்கிறாங்க, தப்பானதை யோசிக்கிறாங்க, எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்றாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கூட தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னாக்கா இவங்க போதகர் என்ன செய்யறாரு? போயிட்டு பாவியோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்றாரு. நாங்களாம் பாரு, பாவியை பார்த்தா ஒதுங்கி நிற்கிறோம், பாவி வீட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம், பாவிகளோடு சேர மாட்டோம், வரி வசூல் பண்ணுறவன் பூரா பாவி தான், ரசம் பாகம் கொடுக்காதவன் பூரா பாவி தான், கெட்ட வார்த்தை பேசுகிறவன் பூரா பாவி தான், துன்மார்க்கம் ஆகிறவன் பூரா பாவி தான், வசனம் சொல்கிறதபடி நடக்காதவன் பூரா பாவி தான். எனவே அவங்களோட நாங்கள் சேரவே மாட்டோம், நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோன்னு ஒதுங்கி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவங்களோடு கூட போய் இணைந்து அவங்க பாவத்தை மட்டும் செய்யல, அவங்களோடு கூட வாழ்ந்தாரை தவிர அவர்களே அவர் நேசித்தார். ஆமென். கர்த்தருடைய அந்த இரக்க குணத்தை பார்க்குறோம். சகேயனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். சகேயை பார்த்து அந்த ஊரே சொல்லுது, இவன் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்னு அந்த ஊரே சான்று கொடுக்குது. சகை ஒரு பாவியான மனுஷன் ஊரே சொல்லுது. அவன் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? இவரா வழினா போயிட்டு என்ன செய்றாரு? இன்றைக்கு அவன் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே வாங்கன்னு சொல்லி சீக்கிரமா இறங்கி, லூக்கான சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐசுவரனுமாயிருந்த
சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார்? அவன் இப்படி அவனை பற்றி என்ன சொல்லுது? ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகைதடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே இறங்கி வா அப்படின்றாரு. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும்ங்கிறாரு. அவன் என்ன செய்றான்? சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் சந்தோஷப்படல. ஆமென். இந்த சகேயு பணக்காரன், ஐஸ்வர்யவான். இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே அவனுக்கும் ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்து மேலே எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரத்து மேலே ஏறி போயிட்டு நின்று பார்க்குறான். ஆண்டவர் அவன் அறிந்து அவன் கிட்ட சொல்ற, சகேயுவை இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டுக்கு நான் தங்கணுன்றாரு. உடனே சந்தோஷமா இறங்கி இயேசு அழைச்சிட்டு போறான். ஆனால் சுற்றி உள்ள ஜனங்க பூரா என்ன செய்றாங்கன்னா அவன் மேலே அவனை பார்த்துட்டு என்ன செய்றாங்கன்னாக்க சந்தோஷப்படவே இல்லை. 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை இப்படியே படிக்கிறோம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவ போதிக்கிறதெல்லாம் போதனையெல்லாம் பார்த்தாங்க. போதகர்னா இப்படி தானே இருக்கணும், இவர் ஏன் வித்தியாசமாக நடக்கிறாரு? இன்னைக்கு கூட ஜனங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய சபையில் இந்த பார்ஷியாலிட்டி, ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் உங்களை போல ஒரு சகோதரனாக தான் பழகிறேன் உங்கள்கிட்ட. என்னை ஊழியக்காரன் என்பதனால எந்த விதத்திலும் என்னை உயர்த்தி நான் இது வரைக்கும் பேசினதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களில் ஒருத்தராக தான் நான் இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் உங்களை எல்லாரையும் என்னை விட மேன்மையாக நான் பார்க்கிறேன். இங்கே இருக்கிற யாருமே என்னை விட சலைச்சவங்க கிடையாது. என்னை விட மேன்மையாக பார்க்குறேன், உயர்வாய் பார்க்குறேன், முக்கியமானவர்களாய் பார்க்குறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு நாள் உங்களை நான் தாழ்த்தியோ அல்லது உங்களை தூரமாய் வைத்து பார்த்து எனக்கு பழக்கமில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய போதனை. ஆண்டவர் பாவிகளோடு கூட இருந்தார். பாவின்னு சொல்லி வெறுத்து வைக்கலை. சகை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்பொழுது எல்லாரும் என்ன செய்கிறாங்கனாக்கா இவர் பாவியான மனுஷத்தில் தங்குபடி போகிறாருன்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் இப்படி நடக்க காரணம் என்னன்னாக்க அவங்களுக்கு தேவ சித்தம் என்னன்னு தெரியல. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் பாவிகளை வெறுக்கவில்லை, பாவத்தையே வெறுக்கிறார். சொல்லுங்க, தேவ சித்தம் என்ன? பாவிகளை கர்த்தர் வெறுக்கல, பாவத்தை மட்டுமே கர்த்தர் வெறுக்கிறார். பாருங்க, அப்போ தேவனை பற்றியும் தேவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பற்றியும் அவர்களுக்கு தெரியாததுனால கர்த்தரை தவறாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவர் அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து படிப்பீங்கன்னு சொன்னாக்க இன்னொரு விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னாக்க, எதை பண்ணினாலும் ஜனங்க குறை சொல்கிறாங்கன்றாரு. எதை செஞ்சாலும் ஜனங்க நினைச்சாங்க குறை சொல்கிறாங்க. உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. சில பேர் நல்லது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சாலும் குறை சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிங்க. மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். அதாவது ஆண்டவர் பாவிகளோடு கூட இணைந்திருந்தார். காரணம், பாவத்தை செய்வதற்காக இணைந்தில்ல, பாவிகளை திருத்துவதற்காக இணைந்திருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? பாவிகளை நேசித்ததனால இணைந்திருந்தார். கர்த்தருடைய அன்பை நாம் பார்க்குறோம். கர்த்தர் அன்பிலே சிறந்தவர், அன்பிலே பெரியவர். அவருடைய அன்பை அளவிட முடியாது என்று பவுல் சொல்றார். அவருடைய அன்புக்கு ஆழம், அகலம், நீளம், உயரம்லாம் சொல்லவே முடியாதுன்றார். ஒரு குறிப்பிட்ட பேருடைய அன்பெல்லாம் சில பேர் அளந்து அதுக்கு பிரதிபலனை செஞ்சிருவாங்க. ஆனால் கர்த்தருடைய அன்புக்கு பிரதிபலனை யாரும் திரும்ப செய்யவே முடியாது. ஆமேன்னு சொல்லலாமா? அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு என்பதை காட்டுவதற்கு தான் இங்க ஆண்டவர் நினைச்சாரு, பாவிகளோடு கூட இணைந்திருக்கிறார், பாவிகளோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார், பாவிகளோடு கூட சேர்ந்திருக்கிறார். காரணம், பரிசுத்தவான்களை மட்டும் நேசிக்கிற கர்த்தர் அல்ல, பாவிகளையும் நேசிக்கிற கர்த்தர். ஆமேன். ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் அவங்க மேலே பரிதாபப்பட்டார். காரணம் என்னன்னா, இவர்களெல்லாம் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போயிருக்கிறார்கள் அப்படின்றார். எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க? தொய்ந்து போயிருக்கிறாங்க. அவங்க பாவம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, மெய்ப்பன் கூட இல்லை. அவங்க வியாதியில் இருக்க காரணம் என்னன்னா, மெய்ப்பன் கூட இல்லை. கர்த்தருடைய கண்கள் அது வித்தியாசமாய் பார்க்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை என்னத்தினால இப்படி இருக்காங்க ஜனங்க அப்படின்னா,
தேவ சித்தம் அவர்களுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். இப்போ தேவ சித்தத்தை எப்படி அறிவது? தேவ சித்தத்தை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னா, தம்முடைய ஆவியினாலே தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க பரிசுத்த ஆவியானவர் பெறும்பொழுதுதான், பரிசுத்த ஆவியானவர் நடக்கும் பொழுதுதான் நீங்க தேவ சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாக இருப்பீங்க. அப்பதான் தேவ சித்தம் உங்களுக்கு விளங்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். இப்படி பேசு, இப்படி பேசாத, இங்கே போ, இங்கே போகாத என்பதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார். நிறைய பேர் இவங்க இஷ்டத்துக்கு கண்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் தேவனுக்கு பிடிக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சரி எல்லா வேலையும் கர்த்தருக்கு பிடிக்கும் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. பரிசுத்தம் என்ற போர்வையிலையோ அல்லது பக்தி என்ற போர்வையிலையோ இவங்களாம் நிறைய காரியங்களை செய்து கொண்டு அதெல்லாம் கர்த்தர் நேசிப்பார், கர்த்தருக்கு பிடிக்கும் என்று செய்தால் அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்கே பாருங்கள், மக்கள் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு என்ன செய்கிறாங்க, நடந்தே போகிறாங்க ஒரு கூட்டம். அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முட்டி போட்டுக்கிட்டே போகிறாங்க, முட்டியில் அழிஞ்சு போகுது. இதெல்லாம் கர்த்தர் செய்ய சொன்னாரானா செய்ய சொல்லலை. சொல்லாததெல்லாம் செய்வாங்க. செய்யன்னு சொன்னதை எதையும் செய்யவே மாட்டார்கள். சொல்லாததெல்லாம் செய்வாங்க. மொட்டை போட்டுக்குவாங்க, போயிட்டு அழகு குத்திக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. சடங்காச்சாரங்கள் எல்லாம் மாலையை உருட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, வண்டி கட்டிட்டு போக ஆரம்பிப்பாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிற காரியமா? கர்த்தருக்கு பிடித்தமானதா? கர்த்தருடைய சித்தமா? தேவ திட்டமா? அது தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிவது? வேத வசனத்தை படிப்பதன் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தின் மூலமாய் புரிந்து கொள்ளலாம். ஆமென் சொல்லலாமா? பைபிளை ஏன் படிக்கிறோம், ஏன் போதிக்கிறோம் சபையில்னு சொன்னால், ஏதோ வேலைலாம் போதிக்கலை. இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இங்கே என்னத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம்? கடவுளுடைய விருப்பம் என்ன, கர்த்தர் எதை விரும்புகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார், அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். வேதத்தில் படிக்கிற பாருங்க, மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கும் பொழுது பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்ன செய்வானா? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்போ முதல்ல தேவ திட்டம் என்னங்கிறத அறிந்து கொள்ளணும். தேவனுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காது என்பதை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்வதற்கு தான் பைபிளை படிக்கிறோம். அறிந்து கொள்ள தான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆமென். பைபிளை படிப்பது மூலமாக ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறாரு. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி வாழணும், இப்படி பேசணும், இப்படி இருக்கணும். இன்னைக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை உந்தி தள்ளி சர்ச்சைக்கு கொண்டு வந்ததுக்கான விசுவாசிக்கிறேன். நீங்களா சர்ச்சைக்கு வரல, பரிசுத்த ஆவியானவர் சர்ச்சைக்கு போக வேண்டும் என்ற உணர்வை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உணர்வு எங்க இருந்து வந்துச்சு? யார் கொடுத்த உணர்வு இது? இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உணர்வு. இந்த காணிக்கையை செலுத்து என்று அந்த உணர்வை யார் கொடுத்தது? இது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த உணர்வு. எதை நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிட முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நினைச்சா கொடுப்பேன்னு. நீங்க நினைச்சா கொடுக்கல, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல ஏவினா மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் நான் யாரிடத்துல சபையை பற்றிய தேவையை சொல்வேன் என்று சொன்னால், கர்த்தர் உணர்த்தினால் செய்யுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால் செய்யுங்கள், உங்க மனசுல ஆவியானவர் ஏவினால் செய்யுங்கன்னு சொல்லுவேன் நான். அவனோட அர்த்தம் என்னன்னாக்க, பரிசுத்த ஆவியானவருடைய உந்து சக்தி இல்லாமல் நம்முடைய சுய முயற்சியினால எதையுமே யாரிடத்துல இருந்து வாங்க முடியாது. அப்போ நல்ல கவனிங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்னங்கிறத நான் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் எதை விரும்புறாரு? பலியையா, இரக்கத்தையா? நிறைய பலி செலுத்துறதுலே கவனமா இருக்கிறாங்க. எப்படி பலி செலுத்தலாம், என்ன பண்ணலாம், எதை தியாகம் பண்ணலாம், எதை இழக்கலாம், எதை விடலாம், அதுல தான் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. யாரை ஒதுக்கி வைக்கலாம், யாரோடு சேராம இருக்கலாம் அப்படி நினைக்கிறாங்க. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னாக்க, குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. என்ன பார்த்தா என்ன இல்லை சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்க இருக்க வாத்தியாரை கேட்போம், சொல்லுங்க சொல்லுங்க சார், குற்றம் பார்த்த சுற்றம் இல்லை அர்த்தம் என்ன சொல்லுங்க? குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை. என்னன்னா, குற்றம் கண்டுபிடிச்சிங்கனாக்க உனக்கு நட்பே கிடையாது. நட்பு வேணும்னா குற்றம் கண்டுபிடிக்கவே கூடாது. அதுக்குன்னு கண்டு காணாமல் இருந்துருதா?
அப்படிலாம் அர்த்தம் இல்லை. குற்றம் என்று கண்டுபிடிக்க துவங்கினால் எல்லாரிடத்திலையும் குறைகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆமேன் சொல்லலாமா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன? அவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். நாம் எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். இப்போ யாருடைய விருப்பத்தை நீங்க செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருனாக்க, உங்க விருப்பத்தை அல்ல, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க விருப்பத்தை அல்ல, பரலோக தேவனுடைய சித்தம், பரலோக தேவனுடைய விருப்பம் என்ன? அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில். அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்ல கவனிங்க. எது ரொம்ப எளிதாக இருக்குது மக்களுக்கு தெரியுமா? ஜெபம் பண்ணுறது எளிதாக இருக்குது, சித்தம் செய்யறது கஷ்டமாக இருக்குது. எது எளிதாக இருக்குது மக்களுக்கு? ஜெபம் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்குது. பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண சொல்லுங்க. என் ஊழியமே ஜெபம் பண்ணுற ஊழியம் தான் பாஸ்டர். நான் ஆத்துமக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் சேர மாட்டேன், யார் இடத்துல அன்பாக இருக்க மாட்டேன், யாரையும் நேசிக்க மாட்டேன், யாருக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், யாரையும் ஆதாயம் பண்ண மாட்டேன். என் வேலையே ஜெபம் பண்ணுற வேலை. ஜெபம் பண்ணுறது ரொம்ப எளிதான வேலை. பாருங்க, கஷ்டமான வேலை எது? ஆத்துமாக்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவது கஷ்டமான வேலை. வாய் வலிக்கு பேசணும், கால் வலிக்கு நடக்கணும். மக்கள்லாம் எளிதான வேலையை சூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். இப்போல்லாம் நிறைய ஆன்லைனில் ஆராதனை வர்றதுனால இன்னும் சௌரியமாக போயிடுச்சு. வீட்டில் இருந்துக்கிற பாஸ்டர், நான் இந்த ஆராதனை, இந்த சர்ச்சினுடைய ஆராதனை 2 நிமிஷம், அந்த சர்ச்சினுடைய ஆராதனை 5 நிமிஷம், அதுக்கு அடுத்த சர்ச்சினுடைய ஆராதனை ஒரு 5 நிமிஷம், இப்படியே நான் டிசைன் ஆராதனையை பார்த்து ஆராதிச்சுக்கிறேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்ல வர அப்படின்னா, அப்போ பிதாவினுடைய சித்தம் என்பது ஒன்றாய் இருக்கிறது, நாம் செய்கிற காரியம் ஒன்றாய் இருக்கிறது. சித்தம் செய்யாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பாய் இருக்கும் என்று வசனம் சொல்லுது. அதாவது கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்காம நம்ம பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம்னு சொன்னா அந்த ஜெபத்தை அவர் அருவருக்கிறாராம். அந்த ஜெபத்தை அவர் பெருசாக நினைக்கிறதே இல்லை. காரணம் என்னன்னா, நீங்க கர்த்தர் சொல்ற எதையுமே கேட்கல, கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு நடக்கல அப்படின்றாரு. பரலோக பிதாவினுடைய சித்தம் என்னதென்று அறியாதிருக்கீங்க என்றாரு. ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறியணும். பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 28வது வசனத்தை படிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் படிக்கலாம். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய தம்முடைய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புகிறார். அதுல மூத்தவனை பார்த்து என்ன சொல்றாரு? படிங்க. 21, 28. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து சொல்றான், மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். என்ன கட்டளை வந்திருக்கு? என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு? நீ போகணும், போயிட்டு இன்னைக்கு என்ன செய்யணும்? திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய வேண்டும். இதான் பிதாவினுடைய சித்தம். இப்போ மூத்தவன் என்ன செய்யறான் பாருங்க. மூத்தவன் என்ன செய்யறான்? சொன்ன உடனே என்ன செய்யறான் அப்படின்னா, அடுத்து படிங்க. அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். எல்லாம் கவனிங்க. இப்போ ஒரு மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, திராட்சை தோட்டத்துக்கு வேலை செய்யப்பா அப்படின்றாரு. அவன் சொல்றான், நான் போக மாட்டேன் அப்படின்றான். பிறகு அப்பா சொல்லிட்டாருன்னு மனஸ்தாபப்பட்டு அந்த வேலைக்கு போனான். இப்போ அடுத்து என்ன செய்யறாரு? அப்படி இளையவனை பார்த்து பேசுறாரு. இளையவனை பார்த்து என்ன சொல்றாரு? படிங்க. இளையவனிடத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதாவது வயலுக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொன்னான். அதற்கு அவன் எப்படி சொல்றான்? எப்படி சொன்னான் சொல்லுங்க. அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்கிறீங்களா? அப்பாவை பார்த்து எப்படி சொல்றான்? போகிறையா. இந்த 2 விதமான மக்களை, 2 விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இந்த 2 விதமான பிள்ளைகள் எப்படி இருக்காங்களோ அப்படி 2 விதமான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. மூத்த குமாரன் வேலைக்கு போப்பான்னு சொன்ன உடனே சொன்னா மாட்ட முடியாதுன்னா அப்புறம் என்ன செஞ்சுட்டான்? போயிட்டு வேலைக்கு போய் செஞ்சான். மனஸ்தாபப்பட்டு போய் செஞ்சான். இப்போ இளையவன்ட்ட வந்து சொல்றாரு, வேலைக்கு போ அப்படின்றாரு. இவன் என்ன சொல்றான்? போகிறன் ஐயா, மரியாதையா, தாழ்மையா, அன்பா போகிறையான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சானா? சொல்லியும் போகவில்லை.
அதில் வந்து 31வது வசனத்தை படிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? 2 பேர்ட்ட சொல்றாரு. ஒருத்தவன் போகமாட்டேன்னு சொல்லி திரும்ப போயிட்டான், ஒருத்தன் உடனே போறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. நான் கூட ஊழியத்தில் பார்த்துருக்கேன் பாருங்க, யாரெல்லாம் நம்ம போய் இயேசு பற்றி சொல்லுவோம், சர்ச்சைக்கு வந்துருங்கன்னா வந்துடுறேன் சார், நாளைக்கு வந்துடுறேன் சார் அப்படின்றாங்க பாருங்க. அவங்க நம்பவே கூட வரமாட்டாங்கன்னு குறித்து வச்சுக்கலாம். நீங்கள் நாளைக்கு காலையில் அங்கே இருக்க அந்த சர்ச்சை தானே சொல்கிறீங்க, டான்னு நிற்பேன் நான் கரெக்டாக 9 மணிக்கு அங்கே நிற்பேன் பாருங்க. நீ என்னை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா பார்த்துட்டே இருக்கலாம் பிரதர், நீ சொல்கிறத பார்த்துட்டு இருக்கலாமா? கண்டிப்பாக பார்த்துட்டு இருங்க பாஸ்டர், வழியே பார்த்துட்டு இருக்கேன், கண்டிப்பாக வந்துடுவேன் நான். அன்னைக்கு வரவே மாட்டாங்க. செல்வம் பிரதர் போல என்னைக்காவது ஒரு நாள் பஸ் தெரியாமல் பிரேக் டவுன் ஆகி நின்று போச்சுன்னா, கருவேப்பிலை வச்சுல வந்து டயர் பஞ்சர் ஆகி நின்றுச்சுன்னா சர்ச்சைக்கு போயிட்டு பார்த்துட்டு வந்துடணும்னு வந்துடுவார். அது என்னைக்கு பஞ்சர் ஆகிறது, எது வரைக்கும் காத்துட்டு வந்துருக்குது நான். அப்ப தகப்பனுடைய விருப்பம் என்ன, இதை அவர் வெளிப்படுத்துறாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட என்னெல்லாம் செய்யணும் கர்த்தர் சொன்னா செய்வதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவ திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினால் எத்தனை பேர் கீழ்ப்படிவீர்கள்? பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறார். மாம்சத்தோடு யோசிக்கல, இரத்தத்தோடு யோசிக்கவில்லை, அதாவது என் பாரம்பரிய உறவுகளை வைத்தும் யோசிக்கவில்லை, என்னுடைய சுயத்தை வைத்தும் யோசிக்கவில்லை. 2ஐயும் தூக்கி குப்பையில போட்டுட்டு பரம தரிசனம் என்னவோ அதுக்கு நான் கீழ்ப்படிந்தேன். நீ யோசிச்சுட்டே இருப்பீங்கனாக்க எத்தனை வருஷம் யோசிச்சுட்டே இருப்பீங்க, சாகிற வரைக்கும் யோசிப்பீங்க. என்னைக்கு தான் களத்தில் இறங்குவீங்க, என்னைக்கு தான் இயேசு ஏற்றுக்கொள்வீங்க, என்னைக்கு தான் ஞானஸ்நானம் பெறுவீங்க, என்னைக்கு தான் கர்த்தருக்காக வாழ்வீங்க, என்னைக்கு தான் ஊழியம் செய்வீங்க, என்னைக்கு தான் அவருக்காக ஜீவிப்பீங்க. ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம். அடுத்த வாரம் வரும் பாஸ்டர், அதுக்கு அடுத்த வாரம் வரும் பாஸ்டர், அதுக்கு அடுத்த வாரம் செய்கிறேன் பாஸ்டர், அதுக்கு அடுத்த வாரம் செய்கிறேன் பாஸ்டர். அப்படியே காலம் தள்ளி 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 போய் கொண்டே இருக்கிறது. நாட்கள் தான் ஓடுது. சரி, இவங்களோட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். வரேன்னு வராமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள பார்த்தா தான் கொஞ்சம் கோபமாகவே இருக்குது. வரலன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறனோட பரவாயில்ல, வரலன்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு விட்டுறலாம். வந்துடுறேன் நாளைக்கு பாருங்க, உடனே காலையில் நிற்கிறேன் பாருங்க அப்படி சொல்கிறாங்க பாருங்க. அப்போ தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் கீழ்ப்படுகிறது கிடையாது, எல்லாரும் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிப்பது கிடையாது. ஏன் அர்ப்பணிக்கல? மாம்ச சிந்தையோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஊழித்து அழைச்சா ஊழித்து எப்படி போறது, ஊழித்து எப்படி செய்கிறது? வருமானம் இருக்காதே, தேவைகள் சந்திக்கப்படாதே. எங்க அப்பா என்ன சொல்லுவார், எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, என் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, என் பந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க. அதே போல் கர்த்தர் ரட்சிப்பு நடத்தணும்னு சொல்ல, ஞானஸ்நானம் எடுக்கணும்னாக்க பலவிதமான யோசனை, கண்ட விஷயத்துக்கெல்லாம் உடனே முடிவு எடுப்போம். ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க மட்டும் நீண்ட காலமாக யோசிச்சுட்டு இருப்போம். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாத்திரம் ரொம்ப நாள் யோசிப்போம். கர்த்தர் உணர்த்திக்கிட்டே இருப்பார், ஞானஸ்நானம் எடு, என்னை ஏற்றுக்கொள்ளு, என் பிள்ளையா மாறுன்னு உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன செய்வோம்? இல்லை அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த மாதம், அடுத்த வாரம், அடுத்த மாதம். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, நீங்கள் இன்னும் பின்னாடி இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி முந்தி ஓடிச்சாங்க, இன்னும் நீங்கள் பின்னாடியே இருந்து சிந்திச்சுட்டே இருக்கீங்க. எப்போ சிந்திச்சு முடிச்சு என்னைக்கு நீ ஞானஸ்நானம் எடுக்கிறது, என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக மாறுவது, என்னைக்கு உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்த காரியத்தை என்னைக்கு செய்து முடிப்பது? இன்னும் காலதாமதம் பண்ணி கொண்டே இருந்தால் என்றைக்கு உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பது, என்றைக்கு உங்களை உயர்த்துவது? அப்போ காலதாமதம் காலதாமதம் காலதாமதம். இவங்க யாருமே தேவ சித்தத்தை செய்யவே மாட்டாங்க. இப்போதான் ஆண்டவர் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னாக்க 31 வசனத்தை படிங்க. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரவேசிக்கிறார்கள், பிரவேசித்தார்கள் அல்ல, பிரவேசிப்பார்கள் அல்ல, பிரவேசிக்கிறார்கள். இன்றைக்கு நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் நுழைகிறாங்க? தகுதியற்றவர்கள் எல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே வந்து ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. உலகத்தில் எல்லா மனுஷனுமே குறை உள்ளவன் தான். நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென் சொல்லலாமா? அவரிடத்தில் மாத்திரம்தான் குறையில்லை. இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே குறை இருக்குது. எல்லாரும் குறை உள்ள மனுஷன்தான். ஏதோ ஒரு இடத்துல அவன்கிட்ட இப்போ உற்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, உத்து பார்த்தால் எல்லாரிடத்திலும் குறைகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், யாரோ ஒருத்தருக்காக அவருக்காய் ஊழியம் செய்யாமல், யாரோ ஒருத்தருக்காக கர்த்தருக்காய் வாழாமல் இருப்பது உங்கள் வாழ்க்கையை நீங்களே வீணாக்கி கொள்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஆயக்காரரும், அந்த வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை சொல்கிறார். பாவிகள்னு கூட சொல்லலை, இன்னும் டீப்பாக உள்ளே இறங்கி சொல்கிறாரு, வேசிகள் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்றாரு. நீங்கள் பிரவேசிக்காமல் போயிட்டீங்கன்றாரு. நீங்கள் வெளியில் நிற்கிறீங்க, அவங்க உள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டு இருக்கிறீங்க, வெளியில் நிற்கிறீங்க. பாவி பாவின்னு சொல்கிற ஆட்கள் உள்ளே போயிட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? பரிசுத்தம் பேசுகிற நபர் வெளில இருக்கிறீங்க. பாவி என்ற உலகத்தினால் ஒதுக்கப்பட்டவர் உள்ளே நிற்கிறார்கள். எப்படி உள்ளே போனாங்க? எதனால் உள்ளே போனாங்க? எது அவங்க உள்ளே கொண்டு போச்சு? அவங்க என்னதான் தேவசித்தம் செஞ்சுட்டாங்க? என்னதான் தேவசித்தம் செஞ்சுட்டாங்க? என்ன தேவசித்தம் செஞ்சாங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனத்தை தொடர்ந்து படிங்க, தெரியும் என்ன தேவசித்தம் செஞ்சாங்க. ஏனென்றால் நீங்கள் யோவான் உங்களிடத்தில் நீதி மார்க்கமாய் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. எல்லாம் சொல்லுங்க. யோவான் எந்த மார்க்கமாய் வந்தான்? நீதி மார்க்கமாய் வந்தான். நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. நீங்கள் அவனை, அப்போ எது தேவசித்தம் சொல்லுங்க? விசுவாசிப்பது. எல்லாம் சொல்லலாமா? தேவசித்தம் எது சொல்லுங்க? விசுவாசிப்பது. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசிப்பது. விசுவாசிக்கிறவர்கள் அனைவரும் தேவசித்தம் செய்கிறவர்கள். விசுவாசிக்காமல் இருக்கிற அத்தனை பேரும் தேவசித்தம் செய்யாதவர்கள். ஆமென். யோவான் நீதி மார்க்கமாய் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. என்னன்னு விசுவாசிக்கல? அவனை என்னன்னு விசுவாசிக்கல? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறோன்னு நீங்கள் விசுவாசிக்கல. இப்போ நம்ம ஜனங்க எதை விசுவாசிக்கலன்னா, இயேசு கிறிஸ்து தான் உலகத்தின் ரட்சகர்னு விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம்னு விசுவாசிக்கல. அவரை இல்லாமல் வேறே கடவுள் உலகத்திலே கிடையாது என்பதை விசுவாசிக்கல. அவர் தான் உலகத்தினுடைய மீட்பர் என்பதை விசுவாசிக்கல. அவரை இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை விசுவாசிக்கல. அவரை இல்லாமல் பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது என்பதை விசுவாசிக்கல. இப்போ சொல்றாரு, யோவானை நீங்க நம்பலைங்க. யோவான் வந்தான், எப்படி வந்தான்? நீதி மார்க்கமா வந்தான். நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. அப்புறம் என்ன படிங்க? விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். ஆமென். அப்ப தேவசித்தம் செய்வது ஏன் வேசிகள் உள்ள பிரவேசிக்கிறாங்க? ஏன் ஆயக்காரர் பாவிகள் என்ற உலகத்தினால் ஒதுக்கப்படுகிற பாவிகள் எப்படி ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்தாங்க? விசுவாசிப்பதன் மூலமாய் பிரவேசித்தார்கள். நீங்க என்ன செய்றீங்க? முதல்ல தேவ சித்தத்தையே விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. தேவனுடைய நடத்துதலை விசுவாசிக்க மாட்டேறீங்க. கர்த்தர் அனுப்பின மனுஷனை விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. கர்த்தரையும் விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. கர்த்தர் அனுப்பின மனுஷனையும் விசுவாசிக்கல, கர்த்தரையும் விசுவாசிக்கல அப்படின்றாரு. ஆயக்காரரும் பாவி வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை. இந்த மூத்த குமாரன் ஒருத்தன் தான் பாருங்க, வயலுக்கு வேலைக்கு போடா அப்படின்னு சொன்ன, என்ன சொன்னான்? போக மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் என்ன சொன்னான்? மனஸ்தாபப்பட்டு போனான்ல. அப்படி நீங்க அவனை ஏத்துக்கல, சரி விட்டுருங்க, அவனை ஏத்துக்கல விட்டுருங்க. இப்போ ரெண்டாவது ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாரு? தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறாரு. இப்பயாவது மனஸ்தாபப்பட்டு அவரை தான் ஏத்துக்காம போயிட்டோம், இவரையாவது ஏத்துக்குவோன்னு பார்த்தாக்க இப்போ ஏத்துக்க மாட்டேன்றீங்க. இப்போ என்ன செய்றீங்க? விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. கர்த்தரை நம்ப மாட்டேன்றீங்க. இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நம்ப மாட்டேன்றீங்க. இவர் தேவகுமாரன் என்பதை நம்ப மாட்டேன்றீங்க. இவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்பதை நம்ப மாட்டேன்றீங்க. இதுதான் கர்த்தர் சொல்றாரு. நீங்க
அதற்கு பின்பதாக மனஸ்தாபப்படவும் இல்லை அப்படின்றாரு. ஏன் தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னா பாருங்க, தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லலாமா? தேவ சித்தம் செய்கிறவர்கள் ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறாங்க, ராஜ்யத்தினுடைய புத்திரரா இருக்க. ராஜ்யம் சொன்னா கடவுளுடைய அரசாங்கத்தினுடைய பிள்ளைகள். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் அரசாங்கத்தினுடைய பிள்ளைகள். இந்திய அரசாங்கம் ஒன்று இருக்கு இல்லையா, கடவுளுடைய அரசாங்கம் ஒன்று பூமிக்கு வந்திருக்குது. அந்த அரசாங்கத்தில் யாரெல்லாம் பெயர் எழுதப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த அரசாங்கத்தினோட குடிமக்களா இருக்கிறாங்க. நீ ஞானஸ்நானம் பெறும்பொழுது நீ மதம் மாறவில்லை. ஞானஸ்நானம் பெறும்பொழுது பாவத்தை அறிக்கையிட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது உங்கள் பெயரானது பரலோகத்தில் எழுதப்படுகிறது. தேவதூதர் மத்தியில் மகிழ்ச்சி உண்டாகிறது. நீங்கள் பரலோகத்தினுடைய குடிமக்களாய் மாறுகிறீர்கள், பரலோக ராஜ்யத்தினுடைய விசுவாசிகளாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆமென் சொல்லலாமா? அப்போ ஞானஸ்நானம், விசுவாசிப்பது இதெல்லாம் எதற்காக அப்படின்னா ராஜ்யத்தினுடைய குடிமக்களாய் நாம் மாறுவதற்காக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எதற்காக நம்ம தேவ சித்தம் செய்யணும்? தேவ சித்தம் என்ன? விசுவாசிப்பது. ஏன் கர்த்தரை விசுவாசிக்கணும்? அப்போதான் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இரண்டாவதாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிற மனுஷன் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். முதலாவது காரியம். இரண்டாவது, தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாய் மாறி விடுகிறார்கள். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனுடைய சொந்தக்காரர்களாய் மாறிடுறாங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, 1 பேர் 2ஆம் அதிகாரம் 1 பேர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீங்க. உங்களுக்கு யாருமே உலகத்தில் ஆதுபாது இல்லாமல் இருக்கலாம், அனாதையா இருக்கலாம், ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள். காரணம், நீங்க தேவ சித்தம் செய்வதனால இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. ஆனா கடைசி நாட்கள் என்ன உண்டாகும் சொன்னாக்க, மனுஷர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், தேவ பிரியராய் இருக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு பிடித்தமானதை செய்கிற மனிதர்கள் குறைந்து போவார்களாம். எப்படி இருப்பாங்க மனுஷர்கள்? தனக்கு பிடிச்சதை செய்வாங்க. இந்த உலகத்தோட பாருங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட 90% மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு கேட்டா, அவங்க கர்த்தருக்கு பிடித்தமானதை செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க, தனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க. தன்னுடைய கோபத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க, ஆதங்கத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க, வைராக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி நடப்பார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நடக்க மாட்டாங்க. எதை தான் நிறைவேற்றி கொள்றாங்கன்னா, தங்கள் கோபத்தை நிறைவேற்றிக்கிறாங்க, வைராக்கியத்தை நிறைவேற்றிக்கிறாங்க, ஆகுங்காரத்தை நிறைவேற்றிக்கிறாங்க. எது நிறைவேற்றல? கடவுளுடைய சித்தம் என்ன என்பதை நிறைவேற்றல. இப்போ சபைக்கு கூட வரணும்னு சொன்னாக்க எதெல்லாம் விட வேண்டியிருக்குது? தான் வைராக்கியம், தான் கோபம், தன்னுடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகள் இதெல்லாம் விடணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு போக மாட்டேன், வைராக்கியம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பார்க்க மாட்டேன், இவங்கள்ட்ட பேச மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். கர்த்தரே சொன்னால் கூட போய் இவங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாங்க, இல்லை ஆண்டவர் நான் போக மாட்டேன் சர்ச்சைக்கு. சில பேர்லாம் ஆண்டவர் வாரம் முழுக்க பேசுகிறாரு. நான் எங்கேயோ வாரத்தில் ஒரு நாள் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். வாரம் முழுக்க ஆண்டவர் பேசுகிறாரு, சர்ச்சைக்கு போ, சர்ச்சைக்கு போ, சர்ச்சைக்கு போ, சர்ச்சைக்கு போ. அந்த உணர்வை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரு, அந்த உணர்வை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அப்படி இன்னைக்கு காலையில் கூட எத்தனை பேர் உள்ளத்தில் ஆண்டு பேசியிருப்பா தெரியுமா? மனசை கடினமாக்கிட்டு கல்லாக்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க தேவ சித்தம் செய்யல, தன் வைராக்கியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். தேவ சித்தம் செய்யணும்னு சொன்னா முதல்ல சுயத்தெல்லாம் விடணும். ஆமென். தற்பிரியரா நீங்க இருப்பீங்கன்னா தேவ சித்தம் செய்ய முடியாது. உங்களுக்கு பிடிச்சதையே செய்வீங்கன்னா தேவ சித்தம் செய்ய முடியாது. சில சமயத்தில் தேவ சித்தம் செய்யணும்னு நமக்கு பிடிக்காத காரியமாக இருக்கும், செய்து தான் ஆகணும். இன்னைக்கு காலைல 7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் நான் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 5 மணிக்குள்ளே குளிக்கணும்,
அங்கேருந்து கிளம்பி நான் வரணும். தேவ சித்தம் செய்யணும்னா அது லெகுவாக வராது. நீங்கள் 10 மணிக்கு ஆராதனைக்கு வர்றதுக்கே 9 மணிக்கு கிளம்பினா கூட போதும், வந்துடலாம். நீங்கள் அதே பெரிய மலைப்பாக நினைக்கிறீங்க. நான் காலைல 7 மணிக்கு இங்கே வந்து நிற்கணும், 7 மணிக்கு ஷார்ப்பாக வந்து நிற்கணும். அப்போ நான் கரெக்டாக காலையில் எழுந்து நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு கடனை கிளம்பி உங்களுக்காக வந்து நின்று பார்த்தா நம்ம ஜனங்க ஆடி அசந்து 10 மணி ஆராதனைக்கு லேட்டாக வந்தாக்க என்ன பண்ண முடியும்? இன்னும் சொல்ல போனால் நீ காலைல வர ஜனங்கள்லாம் பாராட்டலாம் போல் இருக்குது. அவங்களாம் காலகருக்கில் வந்துடுறாங்க, கரெக்டாக 7 மணிக்கு ஷார்ப்பு மணி அடிச்சு வந்துடுறாங்க. ஒரு கூட்டம் கால ஆராதனைக்கு வருது, அந்த மக்கள்லாம் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. நான் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. எல்லாம் மணி அடித்த போல வந்து நிற்கிறாங்க கரெக்டாக 7 மணிக்கு. 10 மணிக்கு வரவங்க தான் ரொம்ப லேட்டாக வராங்க. கேட்டால் பஸ் இல்லைன்றாங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், நான் தப்பாகவும் சொல்லலை. பஸ்ஸு லேட்டாக வருதுன்னா அப்போ மொதல் பஸ்ஸே பிடிக்க பிளான் பண்ணணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காலையில் 8 மணி பஸ் இருக்குது, அதை பிடிக்க பிளான் பண்ணணும். ஒரு பஸ்ஸை நம்பி இருக்கக்கூடாது. அப்போ தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுக்கு சொந்த ஜனமாய் மாறுகிறார்கள். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, அவர்கள் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார்கள். நீங்க தான் வந்து தேவ சித்தம் செய்கிற ஜனங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க தான் எனக்கு சகோதரன், நீங்க தான் எனக்கு சகோதரி, நீங்க தான் எனக்கு தாய் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நீங்கள் தான் எனக்கு தகப்பனாக இருக்கேன்னு ஒரு வார்த்தையை சொல்லாமல் போயிட்டாரு. ஏன் சொல்லணும்னா அவருக்கு ஒரே ஒரு தகப்பன் தான் இருக்கிறாரு, அவர் பரலோக தகப்பன். ஆமென். அதில் மட்டும் அவர் கை வைக்கல, சகோதரங்க இடத்துல கை வச்சிட்டாரு, சகோதரின்ற அந்தஸ்தையும் கொடுத்துட்டாரு, தாய் என்ற அந்தஸ்தையும் கொடுத்துட்டாங்க. தகப்பன்ற அந்தஸ்தை ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கிறாரு. அவர் யாரு? பரலோக பிதா. கைகளை திணிக்கிறத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவ சித்தம் செய்யணும்னா நீங்க மனுஷருக்கு பிரியமா இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. மனுஷனுக்கு பிரியமா இருக்கிறவர்கள் தேவ சித்தம் செய்யவே முடியாது. நீங்க மனுஷரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னாக்க நீங்க தேவ சித்தம் செய்யற ஆளா இருக்கவே மாட்டீங்க. மூன்றாவதாக ஏன் தேவ சித்தம் செய்ய வேண்டும்? எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம். தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேவ சித்தத்தின்படி செய்து. வாயை திறந்து சொல்லலாமே, தேவ சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்ப தேவ சித்தம் செய்யறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டா, கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணினதை கொடுக்கிறார். கைகளை திருக்கத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எதையெல்லாம் கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார். யாருக்கு செய்வார் என்று சொன்னால், யார் ஒருவன் தேவ சித்தம் செய்கிறானோ அவனுக்கு கர்த்தர் செய்கிறார். ஆமென். தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் வாக்குதத்தம் பண்ணினதை அவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க 1 யோவான் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை 17வது வசனத்தை எடுப்பீங்கன்னு சொன்னாக்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். எல்லாம் சொல்லுங்க, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அப்போ தேவ சித்தம் செஞ்சா என்னென்ன ஆசீர்வாதம்? ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். இரண்டாவது, தேவ சித்தம் செய்வார்களானால் அவர்கள் தேவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்கள். மூன்றாவது, தேவ சித்தம் செய்கிறவர் மனுஷ வாழ்க்கையில வாக்குதத்தங்கள் நிறைவேறுகிறது. நான்காவதாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாக்க என்றென்றைக்கு நிலைத்திருப்பீர்கள். கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. என்றென்றைக்கு நிலைத்திருப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு மரண முடிவாக இருக்காது, மரணத்துக்கு பிறகு நீங்கள் வாழ்வீர்கள். இந்த உலகத்தில் அசையாமல் வாழ்வீர்கள், மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், என்றென்றைக்கு நிலைத்திருப்பீர்கள் அப்படின்றாரு. அப்போ எதெல்லாம் ஒழிந்து போகும்? உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். இதுக்காக நீ பிரயாசப்படாதீங்க, இதை நிறைவேற்றி கொள்ள பிரயாசப்படாதீங்க அப்படின்றாரு. அப்போ எதை நிறைவேற்ற பிரயாசப்படணும்? தேவ சித்தம் செய்ய பிரயாசப்பட வேண்டும். ஆமென்.
ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள, இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பீங்கன்னா நீங்கள் தேவ சித்தம் செய்கிற நபராக இருக்க மாட்டீங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்க, சில பேர்லாம் தங்கள் ஆசையை இச்சையை நிறைவேற்றி வேலை பார்ப்பதனால தான் ஆராதனைக்கு வர முடியல, கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை ஜெபம் பண்ண முடியல, கர்த்தரோடு கூட இணைந்திருக்க முடியல, கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய முடியல, கர்த்தருக்காய் கொடுக்க முடியல, கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த முடியல. காரணம் என்ன? அவங்க தேவ சித்தம் செய்யாமல் என்ன செய்யறாங்க? தங்கள் ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள அவங்க வேலை பார்ப்பதனால, உலகத்தையும் ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள பிரயாசப்படுவதனால அவங்க தேவ சித்தம் செய்யாமல் போறாங்க. இப்போ ரெண்டா பிரிக்கிறாரு இந்த இடத்துல மனிதர்ல. இந்த பக்கம் உலகம், அதனுடைய ஆசை, அதனுடைய இச்சை. இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க தேவ சித்தம். எல்லாம் சொல்லுங்க, இந்த பக்கம் என்ன இருக்குது? உலகம், அது மேல வைக்கிற ஆசை, அது மேல வைக்கிற இச்சை. இந்த பக்கம் என்ன இருக்குது? தேவனுடைய சித்தம். ஆமென். சில காரியத்தை கர்த்தர் விடுன்னு சொன்னா விடுறதுக்கு முடியுதா? குடிப்பழக்கத்தை விட முடியுதா? பொல்லாத கெட்ட காரியங்களை விட முடியுதா? ரெண்டகம் பண்றதை விட முடியுதா? கோல் சொல்றதை விட முடியுதா? குறை பேசுறதை விட முடியுதா? கீழகம் பண்றதை விட முடியுதா? ஏமாத்துறதை விட முடியுதா? திருடுறதை விட முடியுதா? அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறதை விட முடியுதா? விட முடியல. ஏன்னா அதுல ஒரு லாபம் இருக்கு. லஞ்சம் வாங்குறதை விட முடியுதா? விட முடியல. ஏன்னா அதுல ஒரு லாபம் இருக்குது, அது மேல ஒரு இச்சை இருக்குது. இத்தனை 1000 சம்பளம் வாங்கியும், இத்தனை லட்சம் சம்பளம் வாங்கியும் அற்பத்தனமான காசுக்கு லஞ்சம் வாங்க போக தான் அநேகர் ஆசைப்படுறாங்க. லஞ்சம் வாங்குறதை தான் சந்தோஷமா நினைக்கிறாங்க, அதுதான் பெரிய வருமானமா நினைக்கிறாங்க. ஏமாற்றி எடுப்பதை தான் லாபமா நினைக்கிறாங்க. நீங்க அதை செய்வீங்கன்னா நீங்க தேவ சித்தம் செய்ய முடியாது. ஆமென். தேவ சித்தம் செய்யணும். தேவ சித்தம் செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென் சொல்லலாமா? அடுத்ததா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்படி எதை செய்தாலும், நீங்க ஜெபம் பண்ணா கூட, ஜெபம் கூட எப்படி இருக்கணும்னு கேட்டா தேவ சித்தத்தின்படியே ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க? தேவ சித்தம் என்ன? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து படிப்போம் என்று சொன்னார். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5:14 படிங்க. நாம் எதையாகிலும், எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யோசேப்புக்கு ஆகாரம் கொடுக்கணும், என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்டா கர்த்தர் எத்தனை லட்சம் வேணாலும் கொடுப்பாரு. வாக்குதத்தம் பண்ணப்பட்டவனை நான் தேவையை சந்திக்கப்படணும், வாக்குதத்தம் பண்ணப்பட்டவன் நான் கொடுக்கணும், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் பட்னி கிடக்கிறான், என்ன நீங்கள் ஆசீர்வதிச்சாதானே என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிற உம்முடைய பிள்ளைக்கு நான் ஆகாரம் கொடுக்க முடியும், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டால் இது தேவ சித்தம். இது இந்த ஜெபம் தேவ சித்தமான ஜெபம். இப்போ இப்படி மாற்றி சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிச்சாதானே நான் ஊழியத்துக்கு இடம் வாங்குவதற்கு காசு கொடுக்க முடியும், நீங்கள் ஆசீர்வதிச்சாதானே நான் சபை கட்ட காசு கொடுக்க முடியும், என்னை ஆசீர்வதிங்க நான் கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படி ஜெபிக்கணும்? என்னை ஆசீர்வதிங்க, நான் ஊழியத்துக்குன்னு கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, சபைக்கு இடம் வாங்க கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரருக்காய் கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க, தசம பாகத்தை கொடுக்குறேன். இப்படி ஜெபம் பண்ணுவது. அண்ணால் அப்படிதான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்காத நிந்தையா ஒன்று இருக்குது. அது என்னன்னா, என்னை மலடி மலடி எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, பிள்ளைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க, அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அந்த குழந்தைய உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்ன மாதிரி ஒரு பொருத்தனை பாருங்க. ஆண்டவரே என் பேரு மாத்திரம் நீங்க நான் போதுமானது. என்ன பேர் எனக்கு இருக்குது? மலடின்ற அந்த பேரு மட்டும் ஒழிஞ்சா போதும். அதுதான் என்ன டெய்லி என்ன வேதனைப்படுத்துது. எனவே அந்த பேர் அழிப்பதற்காகவே ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தை பிறக்கட்டும், அந்த குழந்தை எனக்கெல்லாம் வேணாம், அந்த குழந்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான். இப்படி தான் அவன் ஜெபம் பண்ணினா. இது வரைக்கும் என்னென்னமோ ஜெபம் பண்ணி பார்த்துருப்பா, எல்லா ஜெபமும் ஃபெயிலியர். இப்படி ஜெபம் பண்ண ஜெபம் கர்த்தருக்கு பிடிச்சு போச்சு. கர்த்தர் பார்த்தாரு, அவளை ஆசீர்வதிச்சாரு, குழந்தையை கொடுத்தாரு.
அவளும் பாருங்க அந்த குழந்தையை கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டா. அதுக்கு பிறகு அவளுக்கு குழந்தையெல்லாம் வந்துச்சு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தின்படியாய் ஜெபிப்பது. யார் ஒருத்தர் ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய பணிக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் உதவிகரமாக இருப்பேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே யாரு ஜெபம் பண்றாங்களோ அந்த ஜெபத்துக்கு பெயர் தேவ சித்தத்தின்படியே இருக்கக்கூடிய ஜெபம். ஆமென். ஏழைகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும் ஆண்டவரே. எங்கள் வீட்டை சுற்றிலும் அநேக ஏழை ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், என்னை ஆசீர்வதின்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அது தேவ சித்தத்தின்படியான ஜெபம். அது 4 பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு வேணும்னு கேட்கறது பதிலாக 4 பேருக்கு நான் செய்யணும், என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலமாக 4 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜெபம் எப்படி இருக்கணும்னா அது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுக்கு பதிலாக தேவ சித்தம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்று சொன்னால், இந்த நேரத்தில் நல்ல கர்த்தருக்காய் நீங்கள் விதைக்கலாம், கர்த்தருக்காய் நல்லா கொடுக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. இனி ஒரு காலம் வரை நீங்கள் உங்களுடைய அந்த காசு அதில் தேவைப்படாது. கர்த்தருக்காக ஒரு இடத்தை வாங்கி அதில் ஆலயத்தை கட்டுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது கர்த்தருடைய காரியம். அது அந்த கர்த்தருடைய காரியத்தில் நான் கை கொடுப்பது நான் பெற்ற பாக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆலயத்தில் ஒரு சின்ன வேலை செய்தாலும் நான் பெற்ற பாக்கியம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. தாவீது ரொம்ப ஆசைப்பட்ட, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், நானும் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமாக இருக்கிற உம்முடைய பெட்டி திரைகளுக்கு நடுவே இருக்கிறது, இது கூடாது, நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது ஆசைப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்ட அப்படின்ட்டாரு. உன்னால கட்ட முடியாது, நீ கட்டக்கூடாது. என்ன ஆண்டவர் நான் ஆசைப்படுறேன், எனக்கு உங்களுக்காக நான் ஆண்டவர் ஆசைப்படுறேன், இல்லை நீ செய்யக்கூடாது. சில பேர் இருதயத்தெல்லாம் கர்த்தர் வந்து கடினப்படுத்தி செய்யாதபடி ஆக்கிடுவார், அல்லது அவங்கள செய்ய விடாமல் தடுத்துடுறாரு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய காணிக்கையினால ஆலயம் கட்டப்படுவதை கர்த்தர் விரும்பலை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? தாவீது ஆசைப்பட்டான் ஆலயம் கட்டணும். கர்த்தர் சொன்ன, நீ கட்ட மாட்டேன்ட்டார். ஏன் கட்ட மாட்டேன்? உன் கையெல்லாம் ரத்த கரையாக இருக்குது, அநேகரை நீ கொலை செய்து இரத்த கரையோடு கூட இருக்கிற, எனவே அந்த இரத்த கரை படிந்த அந்த கரத்தினால நீ ஆலயம் கட்டுறது நான் விரும்பல அப்படின்ட்டாரு. உன் கற்ப பிறப்பாக இருக்கிற சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். ஆமென். இப்போ ஆலயத்தை கட்டுவது எல்லாராலையும் கூடக்கூடிய விஷயம் அல்ல, அதை கர்த்தர் யாரை கொண்டு செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அவங்களை கொண்டு மாத்திரம்தான் செய்வார். ஆமென். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கோரேஸ் என் மெய்ப்பன், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான். தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்கள் மாத்திரமே ராஜ்யத்திற்கு கொடுக்க முடியும், ராஜ்யத்தின் பணிக்காய் வேலை செய்ய முடியும், ஊழியம் கூட செய்ய முடியும். கொடுப்பதே ஒரு பெரிய ஊழியம், ஆலயத்தை கட்டுவது ஒரு பெரிய ஊழியம். அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் என் மெய்ப்பன் என்று சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகருங்கிற 5 ஊழியம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் சில பேர் தீர்க்கதரிசி அழைத்திருந்தாரு. வெளிப்படைய ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, கோரேஸ் என்னுடைய மெய்ப்பன், he is my shepherd. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கும் தரல. அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு சில பேர் இங்கே இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்கள் கையில் அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆத்மா கூட சத்தியம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஜெபக்கூட்டம் நடத்துறீங்க, ஜெபக்கூட்டம் நடத்துறீங்கன்னா ஏதோ எதாச்சும் நடக்குன்னு நினைக்காதீங்க. அதை அசட்டையாக செய்யாதீங்க, அசால்ட்டாக செய்யாதீங்க, ஏனோ தானு செய்யாதீங்க, வேண்டா வெறுப்பா செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? இதை விரும்புகிற நபரெல்லாம் செய்ய முடியாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்டவங்க தான் தேவ சித்தம் செய்வார்கள். ஆமென். தேவனால் முன் குறிக்கப்பட்டவங்க தான் தேவ சித்தம் செய்வார்கள். எல்லாராலும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். சொல்லுங்க, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நமக்கு தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் தேவ சித்தத்தின்படியே நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பீரானால் நான் ராஜ்யத்திற்காய் கை கொடுப்பேன்,
ராஜ்யத்திற்காய் கொடுப்பேன். என்னை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிப்பீர் என்று சொன்னால் ஆலயம் கட்டப்பட நான் கொடுப்பேன் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிற ஜெபம் தேவ சித்தத்தின்படியாய் ஜெபிக்கிற ஜெபம். இந்த நாளில் நாம் பார்த்தோம், தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவர்களே ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். தேவ சித்தம் செய்கிறவர்களே தேவனுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவ சித்தம் செய்கிறவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவ சித்தம் செய்கிறவர்கள் என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்கள். தேவ சித்தத்தின்படி செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உங்க சித்தத்தை வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறீர் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அறியாததினாலே அநேகர் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய பிரதான சித்தமாக இருக்கிறது. உலகத்தில் ஒரு மனுஷன் கூட நஷ்டமடைவதையோ பாவத்தில் வாழ்வதையோ நீர் விரும்பவில்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் ஆண்டவரே, அதை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே.
பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், என் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நீர் சொன்னதை எல்லாம் செய்வேன். நீர் சொன்னால் போதும் செய்வேன் ஆண்டவரே. என் மாம்சம் விரும்புறதை அல்ல, என் எண்ணத்துல தோன்றுகிறதை அல்ல, என் சொந்தக்காரங்க விரும்புறதை அல்ல, உங்க விருப்பத்தை மட்டும் செய்ய அர்ப்பணிக்கிறேன். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறதே, அதற்காக நான் பிரயாசப்படுகிற மனுஷனாய் அல்ல, உங்க சித்தம் செய்கிற மனுஷனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தம் செய்கிற மனுஷனாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஓ ராபா லாகா தடலா தனாமா ரேகா தடபா லாபா தூடகா தனாமா. ஆண்டவரே, எல்லார் மனுஷனிடத்திலும் இரக்கமாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லா மனுஷனிடத்திலும் அன்பாக இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. யாரையும் வெறுக்காம எல்லாரையும் நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. ஏனென்று சொன்னால் பிதாவினுடைய சித்தம் எல்லாரையும் நேசிப்பது, எல்லாரிடத்திலும் அன்பாய் இருப்பது, எல்லாரிடத்திலும் இரக்கம் காட்டுவது, பாவிகளை வெறுப்பதல்ல, பாவிகள் மேல் இரக்கம் காட்டி அவர்களை உதவி செய்வது, அவர்கள் நேசிப்பது என்று சொல்லி பார்க்கிறோமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தர் உண்டு, எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமொடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன்தானே என் அடைக்கலம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்களில் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர் ஒருவேளை உனக்கு ஒரு பெரிய அவமானத்தை கொடுத்திருக்கலாம். இந்த நாளில் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, தேவ சித்தத்தின்படியே ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய சித்தத்தின்படியே ஜெபம் பண்ணு. பொல்லாத காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல,
சில பேர் தப்பு தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. தீமையான காரியங்கள் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அந்த பொல்லாத காரியத்துக்காய் ஜெபிப்பதல்ல, தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க அனைவருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவை, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆறுதல் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபையில் மாத்திரமல்ல, ஆன்லைன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழில் வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கோடாகோடி அவர்கள் பெருகும்படி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய், ராஜ்யத்தின் புத்திரர்களாய் அவர்களை மாற்றுங்க. சுய இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்கிற ஜனமாய் அல்ல, தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஜனமாய் அல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனமாய் இங்கே வந்திருக்க அத்தனை பேரை நீர் மாற்ற வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ சித்தத்தின்படி எதையாவது வேண்டிக் கொண்டால் அதற்கு கர்த்தருடைய செவிகள் கேட்கிறவைகளாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் கர்த்தா, நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கேட்கிறோம், செழிப்பை கேட்கிறோம், பாவ மன்னிப்பை கேட்கிறோம், ஆசீர்வாதங்களை கேட்கிறோம், விடுதலையை கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அப்படிப்பட்ட செழிப்பை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் கோடாகோடியாய் பெருகுவார்களாக. அவருடைய கவலை, கண்ணீர், கஷ்டமெல்லாம் மறைவதாக, வியாதி படுக்கை மாறுவதாக. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, நம்முடைய கர்த்தர் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நாளிலே நம்ம 2 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு முடிக்கலாம். இன்றைக்கி யாராவது புதுசாக வந்திருந்தால் கை தூக்குங்க. இன்றைக்கு ஆகாரத்துக்காய் கொடுத்துருக்குங்க, வந்து ஆகாரத்துக்கு யாரெல்லாம் கை கொடுத்துருக்காங்க பேர் சொல்லுங்கள். ஆகாரத்துக்காய் பணம் கொடுத்துருக்கிறவங்க: பூங்கோதை, சாவித்ரி, சாந்தி, கணேசன், சீனிவாசன், சுகந்தி, பூங்கொடி, வேளாங்கண்ணி, சகதம்பாள். இன்னும் யாராவது இருந்த பேர் எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு டீமில் இவ்வளோ பேர் வச்சுருந்தா மற்ற டீமுக்கு பிரித்து கொடுங்க மக்களை. எனவே இந்த ஆகாரத்துக்கு கொடுத்துருக்க எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சிலர் கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆண்டவரே ஆகாரத்துக்காய் கொடுத்துருக்கிற எல்லா காணிக்கைகளையும் என் தேவனாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. கொடுத்துருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொழில் வியாபாரங்களை, வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. கொடாகுடியை பெருகும்படி செய்வீராக. அதே போல் கர்த்தாவே, இன்றைக்கி புதுசாக வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய இரத்த கோட்டைகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்குறேங்க கர்த்தாவே. அற்புதம் செய்யுங்க, வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க.